நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம் ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது சாமி. சிம்மராசி அன்பர்கள், சார் நமக்கு தெரிஞ்சு எல்லா ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறாங்க, பணங்காசுக்கு எந்த குறைவும் இல்லை, நாளைக்கு வேலைக்கு போடணும்னு அவசியம் கிடையாது, நாளைக்கு இன்னும் கூட அவங்க இந்த பிறவி முழுவதுமே கூட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த பிறவி முழுவதுமே இன்னொரு 50 வருஷம் இருப்பாங்க வச்சுப்போமே, இல்லை அவங்க பேர பசங்க வரையிலுமே கூட வேலைக்கு, அந்த அளவுக்கு சொத்து இருக்குது. ஆனால் அவங்க இது நாள் வரையில் அவங்க எடுத்ததெல்லாம் வெற்றி. சிம்மராசி அன்பர்களுக்கு போன முறை வரையிலுமே கூட எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் தங்கம், மண்ணை தொட்டால் கூட பொண்ணாக மாறிடும். அப்படி இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எல்லாமே தங்கத்தை தொட்டால் கூட மண்ணாக மாறி போயிடுது, பொண்ணை தொட்டாலும் மண்ணாக மாறுது. அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இது, நேற்று வரையிலும் நம்ம எல்லா இடத்துலையும் நாம் சொன்னது தான் நடந்தது, நேற்று வரையிலும் நாம் நினச்சது தான் நடந்தது, இன்றைக்கி எப்படி அப்படியே எல்லாம் அகைன்ஸ்டாக மாறுது. இதுதான் சிம்மராசி, இதுதாங்க சிம்மராசி. நீங்கள் எதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவாக நினச்சிங்களோ, அதாவது ஒரு திமிரா, புரியுதுங்களா, ஒரு கர்வமாக, ஒரு போஸ்டிங், ஒரு அதிகாரமாக, ஒரு ஆணவமாக, ஒரு அதிகாரமாக இருந்தீங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஆப்போசிட்டாக நிற்குது. காரணம் அஷ்டம சனி, கால நேரம் சரியில்லை, அவ்வளோதான், ஒரே வரி. அப்போது எவ்வளோ நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும், நீங்கள் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம். இப்போ கூட ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் யாரோ ஒருத்தருக்காக இவர் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை, யாரோ ஒருத்தருக்காக இவர் போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்படியாக இதெல்லாம் சிம்ம ராசிக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணியிருப்பாங்க, இவர் அதுக்கு தலை குனிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ பாருங்க சிம்மராசி அன்பர்களே,
நிச்சயமாக இந்த களம் மாறணும். மாறினாதான் நீங்கள் நிம்மதியாக அடுத்தடுத்து உங்கள் தொழிலை செய்ய முடியும். அப்போ இதுக்கு ஏதேனும் ஒரு கிரக மாற்றம் வேண்டும். இப்போ சிம்மராசி அன்பர்கள் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அரசியல் குடும்பங்கள் இருக்காங்க, டெய்லி கன்சல்டிங் எடுத்துக்கிறாங்க. மெயினாக இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள், நேற்று கூட ஒரு நகைச்சுவை நடிகர்கள், அதே போல் மெயினாக அரசியல்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. எப்படி செலவு பண்ணுற சாமி, எவ்வளோ தைரியத்தில் இருக்கிறது, வெளியில் நல்லா நாங்கள் பேசுகிறோம், பட்டு ஒரு சின்ன ஒரு அச்சம், நாங்கள் தான் இருப்போம், தைரியம்லாம் இருக்குது, இருந்தாலும் ஒரு சின்ன அச்சம். ஜாதகம் என்ன சொல்லுது, எப்படி இருக்கும், எப்படி பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு மனசில் குழப்பம், மனசில் ஒரு பயம். அப்போ சிம்ம ராசிக்கு இப்போ கால சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, மனசில் ஒரு பயமாக இருக்குது அப்படி சொல்லலாமா? அப்படி பயம் கூட நான் ஒத்துக்க மாட்டேன் சாமி, நான்லாம் பயப்பட மாட்டேன். சரி, அதை நீங்கள் சொல்ல வேண்டாம், கௌரவம் போகாது. மனசில் ஒரு குழப்பமாக இருக்குது, ஒத்துக்கிற சாமி. ஓகே, குழப்பம் என்ன நீங்கள் சொல்லிக்கோங்க, பயம்னு சொல்லாதீங்க. ரைட், ஓகே. அதுதான் சிம்மராசி. அப்போ சிம்மராசி என்பவர்களே, மனசில் குழப்பம் இருக்குமே, ஆனால் அந்த குழப்பத்தை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ குரு வரார். அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி சிம்மராசியை காப்பாற்ற போகுது. சார், குரு உங்களை காப்பாற்ற போகிறார் சார். ஆமாம், நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே. பரிகாரம் கட்டாயம், கண்டிப்பாக வழிபாடு முக்கியம். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், இஸ்லாமியாக இருந்தாலும், கிறிஸ்டினாஸாக இருக்கலாம், பரிகாரம் முக்கியம். செஞ்சால் தான் நல்லபடியாக இருக்க முடியும். அஷ்டம சனியை கிராஸ் பண்ணி போகணும், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தியால் நன்மை பெறக்கூடிய, அதாவது நல்லது நடக்க போகுது. ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு குழப்பம் அல்லது ஏதேனும் ஒரு தீமை நடக்க இருந்தது, அதை தெய்வ சங்கல்பம், அம்மாவுடைய வாராகியுடைய ஆசீர்வாதம், அம்பாளுடைய ஆசீர்வாதம், நீங்கள் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து இருக்கணும்னு இருக்குது. உங்களை காப்பாற்றுவதற்காக வாராகி இந்த குரு பயிற்சியை குரு வக்ர நிவர்த்தியை கொடுக்குறாங்க. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருவருக்கும், நீங்கள் யாராக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக, மாணவிகளாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், பொசிஷனாக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம், விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், என்கொயரிகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், நல்லா ஒரு பிளாக் மேஜிக்காக இருக்கலாம், ஒரு பெரிய சூழ்ச்சியாக இருக்கலாம். இதில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஒரு நல்ல நேரம் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி. அப்போ இதை கொண்டு நீங்கள் எப்படியாவது ஜெயிச்சிருங்க. அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். வேர்ல்டு வைடு உலகத்தில் இங்கே எந்த மூலையில் இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்ய முடியும். அதற்குரிய பரிகாரங்களை அறிஞ்சு செய்வீர்களே, கட்டாயம் செய்வீர்களே, ஆனால் இந்த குரு வக்ர நிவர்த்தியில் சூப்பராக வந்துடலாம். நல்லதே நடக்கும். வாராகி ஆசீர்வாதம்.